சார் ஒரு சாதாரண பொதுமக்களா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் சார். இப்போ ஏற்கனவே நான் ஒரு கடைக்கு இப்போ போறேன். இன்னையிலிருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுத்து. நான் கடைக்கு போறேன். அந்த ஒரு பொருள் வாங்குறேன். அது முதல்ல வாங்கும்போது அதனுடைய விலை வந்து 28% இருந்திருக்கும். இப்போ அது 18% கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வாங்கும்போது அவர் ஏற்கனவே நான் பழைய 28% நான் அந்த பொருளை வாங்கிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் அந்த விலை அந்த ஜிஎஸ்டி எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றது? இப்போ இந்த ஜிஎஸ்டி அமுல்படுத்தின பிறகு ஒவ்வொரு கடையும் வந்து அதை வந்து கம்பல்சரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றது கொண்டு வந்திருக்காங்க. அதுல சப்போஸ் நீங்க வாங்குற பில்லுல வந்து ஒரு சரியான வந்து உங்களுக்கு கன்வின்சிங்கா இல்லை அப்படின்னா நிச்சயமா வந்து புகார் அளிக்கிறதுக்கும் வசதி கொடுத்திருக்காங்க. அதனுடைய தொலைபேசி எண் நான் சொல்றேன். அதாவது கன்சியூமர் ஹெல்ப்லைன் .go.in டைரக்டா வெப்சைட் வழியா நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது தேசிய நுகர்வோர் உதவி மையம். அதே போல டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்திருக்காங்க 1800114000. இது டோல் ஃப்ரீ நம்பர்ல நீங்க போன் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பில்ல சொல்லணும், பர்ச்சேஸ் பண்ண டேட் சொல்லணும், அமௌண்ட் சொல்லணும், அதுல என்ன டாக்ஸ் போட்டிருக்காங்க, என்ன டாக்ஸ் வந்து போட்டிருக்கணும் அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். இது ஐவிஆர்எஸ் மூலமா நம்ம இது ஆமா, இது ஐவிஆர். அதே வந்து உங்களுக்கு பர்சன், அதாவது கன்சர்ன் பர்சனே வந்து உங்க கம்ப்ளைண்ட்டை நேரடியா எடுத்துக்குவாங்க. 1915 அதாவது சிறப்பு பிரிவு 1915 டைரக்டா நீங்க போன் பண்ணி ஜிஎஸ்டி தொடர்பா ஏதாவது ஜிஎஸ்டி 1915 இது சிம்பிளா நீங்க பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லையா, நீங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, குறுஞ்செய்தி அதாவது எஸ்எம்எஸ் செல்போன்ல இருந்தே நீங்க அனுப்பலாம். 14404 என்ற எண்ணுக்கு வந்து நீங்க குறுஞ்செய்தி 14404. சோ அந்த எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பிச்சீங்க அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். அந்த என்ன ஸ்டேஜ்ல இருக்குங்கிறத உங்களுக்கு அதனுடைய ஸ்டெப் சம்பந்தப்பட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது. ஆமா. ஆனா இது வந்து ஒரு ப்ராசஸ். அந்த கன்சியூமர் வந்து ஜெனுவின் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்.